இந்த டிராகன்களுக்கு இன்னும் வேகமா போகணும். அதுக்கு தான் முயற்சி பண்றேன். இதுவும் உன் ட்ரைனிங்கோட ஒரு பகுதி தான் ஆர்த்தா. அகாடமி ஸ்கில்ஸ் காம்படிஷன் நாளைக்கு இதே ட்ராக்ல தான் நடக்க போகுதுங்கறத மறந்துடாத. ரேஸ் முடிஞ்ச அதே கையோட உனக்கு சென்ட்ரஸ், அதாவது அகாடமில உனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. அப்படியா? முன் அனுபவம் இல்லாத எதிரிங்க கூட போராடிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம ஷேடோ பூஸ்டர் வேற வந்திருக்கான். மோட்ரேட் முன்னாடி இருக்கா. நாளைக்கு ரேஸ் இருக்கு. எதுக்கு என்ன மறைச்சு பாக்குற? கஷ்டமான வேலையெல்லாம் நான் செய்யறேன். ஆனா நீ பிரபலமான அந்த டிராகனா இருந்துகிட்டு ஒரு வேலையும் செய்யாம சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்க. உன் இடத்துல நான் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ற நீ? விடு விடு, என்ன விடு. நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? இது டார்கெட் பிராக்டிஸ்க்கு. என்ன ஆச்சரியம், இது பார்க்க டிராகன் பூஸ்டர் மாதிரியே இருக்கு. ஆனா பிளாக் ட்ரெகோனியத்தால செய்யப்பட்டது. என்ன கூப்பிட்டீங்களா டாடி? நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற விஷயத்தை பாரு. அதோ அங்க. இது நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு கனவு. இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது மாட்ரேட். என் பையன் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்? அகாடமில நீ கண்டிப்பா தோக்கவே கூடாது. நான் சொல்றது புரியுதா? அத பாத்துக்கலாம், விடுங்க. அதுக்கு என்னால உனக்கு உதவி பண்ண முடியும். என்னது இது? இது பிளாக் ட்ரெகோனியத்தால செய்யப்பட்ட ஒரு புது கியர். நீ இந்த மாதிரி ஒரு கியரை இதுவரைக்கும் யூஸ் பண்ணிருக்கவே முடியாது. இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதுவரைக்கும் எந்த கியர்லயும் மைண்ட் கனெக்ஷன் இது மாதிரி செயல்பட்டது இல்ல. இது ரொம்பவே துல்லியமா செயல்படும். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? இன்னும் என் டெஸ்ட் முடியல. ஆனா கொஞ்ச நாள்ல இதை முடிச்சிருவேன். இன்னும் கொஞ்ச நாள்லயா? எனக்கு அகாடமியோட காம்படிஷன் நாளைக்கு இருக்கு டாடி. ஆனா நான் டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ இந்த கியரை யூஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் உன்னோட காம்பவுண்ட நீ சுத்தம் பண்ணி வைப்போ. இங்க தேவையில்லாம நிறைய பேர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே டாடி, எல்லா வேலையும் நான் இன்னைக்கு பாத்துறேன். நீ என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, நான் பண்றேன்னு சொன்னேன். இப்ப நீ என் கையில வந்துட்ட இல்ல? இப்ப நான் டெஸ்ட் பண்றேன். கெயின், உனக்காக நான் ஒரு வேலை வச்சிருக்கேன். ஆமா, இத நான் ஏன் டெஸ்ட் பண்ணணும்? நீ தான் பண்ணணும். எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ என்கிட்டயே கொடுக்கற? ஏன்னா நீ என்னோட அடிமை. இந்த கீரை நீ யூஸ் பண்ண அகாடமிக் காம்படிஷன்ல ஆப்டிகல்ஸ் சேலஞ்சில் நீ கண்டிப்பா ஜெயிப்ப. உனக்கு கண்டிப்பா உதவி தேவை, எனக்கு தேவையில்லை. என்ன நம்பு.
கெயின், நீ அந்த கேட்டை மிஸ் பண்ணிட்ட. கியரை ஆக்டிவேட் பண்ணு. நான் கண்டிப்பா பண்ணி ஆகணுமா? ஆமா. இல்ல. அற்புதம். தடங்கல்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. இது ரொம்ப சுலபமா இருக்கு. அந்த பிளாக் ட்ரக்கோனியம் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல, ஆனா உன்னோட ஒயிட் ரெட் கியரையும் உடனடியா நீ யூஸ் பண்ணி ஆகணும். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. கெயின், டார்கெட்டை மிஸ் பண்ணிட்ட. நீ ரெடியா இருக்கியா? நவ். என்னது இது? ஓ நோ, ஓவர்லோட் ஆகுது. இல்ல. ஆர்த்தா, வாவ், அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆர்த்தோபன் எங்க? அது தள்ளுங்க. இங்க என்ன நடக்குது? இங்க பாருங்க, அந்த பிளாக் ட்ரக்கோனியம் கியர் இவங்க மேல பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஏதோ ஒரு விதமான மைண்ட் கியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த பைரால யூஸ் பண்ண மைண்ட் கண்ட்ரோல் கியரா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்டா அது ரொம்ப சக்தியானதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம சர்க்யூட்டே ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே. எல்லா டேட்டாவும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஷாக் மாதிரி நிறைய வோல்டேஜ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறி இருப்பீங்க. அட கடவுளே. அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வர இருந்த ஆபத்தை என்னால ஒரு செகண்ட்ஸ்ல என்னால உணர முடிஞ்சது. ஆனா அடுத்த செகண்ட்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லா சிஸ்டமும் ஃபுல் லோட் ஆயிடுச்சு. என்ன சொல்ற கைன்? அந்த கியர் எங்கன்னு யோசி. அது அவங்க கிட்ட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி ஓடி வந்தாங்கன்னு பாத்தீல? அது அங்கதான் கண்டிப்பா இருக்கணும். கன்ஃபார்மா சொல்லு. அடுத்த ஸ்கில் டெஸ்ட் இன்னும் எனக்கு half an hourல இருக்கு. ட்ராக்ல போய் செக் பண்ண, அதுக்கப்புறம் அவங்களையும் போய் செக் பண்ண. ஒழுங்கா அந்த கியரை கண்டுபிடி. இப்ப நம்ம என்ன பண்றது? இன்னும் half an hourல நமக்கு ஸ்கில் டெஸ்ட் வேற இருக்கு. மறந்துடாதீங்க, அது அகாடமியோட இன்டர்வியூ. கெயினுக்கும் மார்கரெட்டுக்கும் அந்த கியர் கிடைக்கிறதுக்குள்ள அந்த கியரை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். அதை யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேத்தையும் மாத்திரலாம் நினைக்கிறேன். அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் நார்மல் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணணும். ஆர்த்தா, அதாவது பாவ், இத புடி. உடனடியாக அந்த இடத்தை கிளீன் பண்ணு.
நானும் கிட்டும் பவ்வ இல்ல ஆர்த்தாவ கியரை கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ட்ராக்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம அகாடமி பசங்களும் அங்க இருப்பாங்க. எனக்கு இவங்கள எந்த வித்தியாசமுமே தெரியல. அங்க பாரு, அது அங்க இருக்கு, வா எடுக்கலாம். ஓ நோ, கெயின் வந்துட்டான். ஓகே பாவ், அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னோட எண்ணங்கள் சக்தி எல்லாத்தையுமே அந்த கியருக்கு அனுப்பு. உன்னால மாத்த முடியுதான்னு பாரு. அப்படிதான். அவனால அது முடியுது. டிராகனா இருக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, தெரியல. சரி, இப்போ நீ யாருங்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல. நீ போய் உன்னோட வேலைகளை பாரு. Video by wishwhisper2blogspot.com. நீ இங்கதான் இருக்கியா? பாக்குறதுக்கு பயமா இருக்கு. அப்படியே இரு, அந்த பயம் எப்பவும் உன்கிட்ட இருக்கட்டும். என்ன? இத நான் உங்களை எடுத்துட்டு போக விட மாட்டேன். அவங்கள அதனை எடுத்துட்டு போக விட்டுட்டியா? இல்ல, அது நான் அவங்கள போக விடல. நான் அவங்கள தடுத்து பார்த்தேன். ஆனா என்ன? அதாவது அவங்க டிராகனால இன்னைக்கு என் உசுரே போக பார்த்தது தெரியுமா? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இன்னைக்கு என் நிலைமை என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. என்ன வளர்ற? நீ என்ன நினைச்சியோ அதே மாதிரி தான் இப்ப அந்த கியர் அவங்க கிட்ட வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாருமே இப்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. சூப்பர். அவங்களால இந்த காம்படிஷன்ல கலந்துக்கவே முடியாது. ஒரு நிமிஷம் இரு. இந்த கியரை வச்சு அந்த டிராகன் பூஸ்டர் கிட்ட இந்த மாதிரி மாற்றத்தை உருவாக்கலாம் இல்லையா? ஆனா அந்த கியர் இப்ப என்கிட்ட இல்ல. என்ன மிஸ்டர் பென், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பிராக்டிஸ் பண்றீங்க போல இருக்கு. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன மன்னிச்சிருங்க சென்ட்ரஸ். என் பையனுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அவன் பேச முடியல. எனக்கு ஒன்னும் புரியலையே. இந்த கீரை நாம வெல்டிங் பண்றதால ஓவர்லோட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்ல. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லபடியா நடந்தா நமக்கு நல்லதுதான். அதே மாதிரியே பண்ணு. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தனா என்னங்கறல்ல, தேவையில்லாம என்ன எதுக்காக நீ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்ட? அது என்னன்னு நான் சொல்றேன். போய் கியரை எடுத்துட்டு வாங்க. வேற வழியே இல்ல. இல்லனா ஆர்த்தாவும் போவும் இப்படியே இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான். உன்கிட்ட பேச முடியும் நம்புறேன். உன்ன மாதிரி இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இப்போதான் புரியுது. மேக் எனர்ஜியை ஹேண்டில் பண்றதே கஷ்டமா இருக்கு. மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்துல ஓடிக்கிட்டு என்னையும் பாதுகாக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இப்போதான் எனக்கே புரியுது. பாய்ஸ், ஒரு பிரச்சனை.
டிராகன் சிட்டி செக்யூரிட்டி கிட்ட இருந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. லெவல் 25ல மார்கனும் அவனுடைய ஆட்களும் டிராகனுடைய விஷயங்களை திருடிட்டு இருக்கதா எனக்கு தகவல் வந்திருக்கு. அதனால டிராகன் சிட்டியோட செக்யூரிட்டி ஆட்கள் எல்லாமே அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கதா எனக்கு மேலும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. டிராகன் பூஸ்டருக்கு வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, நாங்க 2 பேரும் உங்க கூட கண்டிப்பா வருவோம். நீங்க 2 பேரும் சேர்ந்து இதை 100 வாட்டிக்கு மேல பண்ணிருக்கீங்க. அதனால கண்டிப்பா உங்களால இதை பண்ண முடியும். நீ வேணா இதை ட்ரை பண்ணி பாரு. கோல்டு ட்ரெக்கானியம் கண்டிப்பா உன் உடம்புல ஃபிட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க என்ன தேடி உள்ள செக்யூரிட்டி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெர்ஃபெக்ட். எப்ப வேணா நம்ம கிட்ட மாற்றத்துக்கு டிராகன் பூஸ்டர் வருவா, நம்ம தயாரா இருக்கணும். பரவாயில்ல, அவங்க தயாராயிட்டாங்க. ஃபயர் ரெடி. போ, நீ பாக்குறத என்னாலையும் பார்க்க முடியுது. நீ அதை பாக்குறியா? இது அந்த நியூரல் கியர். இப்ப நாம ஒரு உண்மையான டீமா இருக்கும் பாய். அத ஆன் பண்ண. எனக்கு என்னமோ இது வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. அப்படியா? வேற என்னதான் பண்ணலாம்னு சொல்லு. கை சொல்றத கேளுங்க. இந்த கேபிள் மூளையோட இணைஞ்சிருக்கு. இது கம்ப்யூட்டர்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி தான். ஒருவேளை ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா நீங்க பழைய மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஃபுல் கான்டாக்ட்ல இருக்கணும். இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறான்னு பாப்போம். டிராகன் பூஸ்டர் மேக் பண்ணு. அந்த கியர். வா போலாம். இதத்தான் நான் ஒரு டீம் ஒர்க்னு சொல்லுவேன்டா செல்லம். ஒண்ணு தெரியுமா, நான் நீயா இருக்கிறதும் ஜாலியா தான் இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அப்படிதான். நான் டிராகனா இருந்தா எப்படி இருக்கும்னு இப்ப உணர்ந்துட்டேன். ஆத்தர் எங்க இருக்க? நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. ஐயோ, திரும்பவும் பழைய மாதிரி ஆயிட்டான். லான்ஸ், கிக், மிஸ்டர் பேன். நல்ல வேலை செஞ்சுடா செல்லம். இருந்தாலும் நீ கொஞ்சம் மொக்க பண்ணிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். நான் நீயா நடிச்சாலும் ரொம்ப நல்லாவே நடிச்சேன்ப்பா. டேய் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மறுபடியும் தூக்கிட்டியா? சரி சரி ஓகே.